ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, பக்தர்களின் உள்ள போராட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் பொறுமை. நாள் 21 இல் பொறுமையை வாழ்க்கையின் வெற்றியாக மாற்றிக் காட்டும் கந்தன் கருணையைப் பற்றி நாம் இன்று பார்ப்போம். மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சோதனை எது தெரியுமா? அதே பொறுமையை இழக்கும் அந்த ஒரு நிமிடம். பக்தர்களாகிய நாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் கோபம் எழுகிறது பக்தனின் மனதில். அந்த ஒரு கணத்தில் நம்பிக்கை சிதறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை இருந்தால் வாழ்க்கையே வேறொரு நல்ல பாதையில் மாறிவிடுகிறது. ஆகவே பக்தர்களே, மனதை பொறுமையை வாழ்க்கைக்கு ஒரு ஆயுதமாக கற்றுத்தந்த தெய்வம் நம் வேலாயுதம் தாங்கிய கந்தனே. முருகனின் வாழ்க்கையை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு நேரத்தில் தேவர்கள் தோல்வியுற்றனர், அசுரர்கள் ஆதிக்கம் செய்தனர். அப்போது கூட கந்தன் அவசரப்படவில்லை. சிவனின் பார்வையில் இருந்து பிறந்த முருகன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு சரியான காலம் வரும் வரை காத்திருந்தார் கந்தன். அந்த காத்திருப்பே பொறுமையின் உச்சம். அதேபோல நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பொறுமை மிகவும் அவசியம். ஆகவே பொறுமை வளர முருகனின் திருநாமங்களை தினமும் ஜெபித்து பொறுமையை வளர்த்துக் கொள்வோம். எனவே பக்தர்களே, நமக்கும் வாழ்க்கையில் அப்படித்தான். உழைப்போம், பிரார்த்திப்போம், ஆனால் பலன்கள் தாமதமாகத்தான் வரும். அப்போது மனிதனின் மனம் சொல்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? எப்போதான் முடிவு வரும்? பக்தர்களாகிய நமக்கு அந்த நேரத்தில் நினைவுக்கு வரவேண்டியது முருகன் கற்றுத்தந்த பொறுமை. கந்தன் சொல்கிறார், பக்தர்களே, தாமதம் தோல்வி அல்ல, வெற்றிக்காக உங்களை தயார் செய்யும் காலமே. திருச்செந்தூரில் கடலை நோக்கி நிற்கும் முருகன் பொறுமையுடன் தவம் செய்கின்றார். அதுவே பொறுமை சூரபத்மனை வீழ்த்தும் வெற்றியாக மாறியது. ஆகவே பக்தர்களே, முருகனுக்காக இன்று நீங்கள் கண்ணீருடன் காத்திருந்தால் நாளை அந்த காத்திருப்பு பக்தர்களாகிய உங்களின் கண்ணீர் துடைக்கும் அருளாக மாறும். முருகன் அருளால் பொறுமை உங்களின் மனதை பலமாக மாறட்டும். தாமதம் தெய்வீக திட்டம் என்பதை உணர்த்தட்டும். ஆகவே பக்தர்களாகிய நாம் முருகனை வணங்கும் போது பொறுமை காத்து அவரை வணங்கி அவரின் அருளை பெற்று நலமாக வாழ்வோம். ஓம் சரவண பவ. கந்தனின் அருள் என்றும் உங்களுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக